கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து விடுவார். ஏசாயா 25:8. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் தான் ஏசாயா 25 எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள். மிகவும் துல்லியமாய் கர்த்தருடைய வருகையில் அவர் எப்படி பாடுபட்டு மரிப்பார் என்று எழுதப்பட்டது முதலாம் வருகையை குறித்து. அதுதான் இந்த வசனம். இதனுடைய டீட்டெயில்டு போர்ஷன் என்னென்னா, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற முக்காடுகள் மற்றும் மலைகள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்மளுடைய சாராவுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, 1000 வெள்ளி காசுகளை கொடுத்து அபிமெலேக்கு அவளுக்கு ஒரு முக்காடு கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய கர்ப்பம் அடைக்கப்படணும்னு அவன் ஒரு கிரியை செய்து அதை கொடுக்குறான். அதனால தான் அவனுடைய கர்ப்பங்கள், அவங்க வீட்டாருடைய கர்ப்பங்கள் என்ன ஆச்சுன்னா அடைக்கப்பட்டு போனது. அந்த மாதிரியான கிரியைகள்ல இருந்தும் யூதாஸ் கரியோத் ஆண்டவருக்கு முன்பாக வைத்த ஒரு பெரிய மலைதான் அந்த 30 வெள்ளிக்காசு. ஒரு சிலருக்கு நீங்கள் ஈடு கொடுக்காதது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட முக்காடுகள் மலைகளை எல்லாம் இந்த நாள்ல தம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் கர்த்தர் அவைகளை உடைத்து போடுகிறார். ஆமென்.